அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளை நமதே என்று புரட்சித் தலைவர்களுடைய புகழை மலேசியாவில் இருக்கும் சென்று அடைந்துள்ளது என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு தமிழ்நாட்டில் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தையும் தடத்தையும் பதித்த உலகம் போற்றும் உன்னத தலைவனாக வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழ் இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு சான்று. அவர்களுக்கு உண்மையான முறையில் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் போர்க்கால ஆட்சியை ஆண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைவிட சிறப்பு இதைவிட எதுவுமே இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என் அன்பு தளபதி புரட்சித் தளபதி விஜய் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை தும்சம் செய்துவிட்டு எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்பதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவன் இல்லாத இயங்கிக் கொண்டிருந்த சூழலில் நான் இருக்கிறேன் என்று மக்களுக்காக சேவை செய்கிறேன் என்று இன்றைக்கி மக்களுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடியை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கி மக்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லி இன்றைக்கெல்லாம் ஒரு சேவையாற்ற வந்திருக்கக்கூடிய என் உயிரில் மேலான அன்பு தளபதி விஜய் அவர்களை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். அதாவது இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் இன்றைக்கி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய அன்றைக்கு உருவாக்கிய 1972 ரிப்பீட்டட் திஸ் டைம் இந்த நேரங்களில் புரட்சித் தளபதி விஜய் அந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியுள்ளார். அந்த தாக்கம் எப்படியாப்பட்டதாக இருக்கும்? வறுமைக்கு எதிராக, வன்மத்துக்கு எதிராக, அட்டுழியங்களுக்கு எதிராக, ஜாதிய வன்முறைக்கு எதிராக, கொலை கொள்ளை வழிபறி குடும்பாட்சிக்கு எதிராக, இந்த கொல்லபுரம் கோபாலபுரத்தை அடிக்குழியில் தள்ளுவதற்காக என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு செயல்பாடாக இன்றைக்கி வேங்கை மகன் போல வீறு கொண்டு எழுந்துள்ளான் என் தளபதி. இத்தனை எதிர்வினைக்கும் எதிராக என் தலைவனுடைய அந்த நல்ல சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தீய சக்திக்கு எதிரான ஒரு நல்ல சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அது புரட்சித் தளபதி விஜய் மூலமாக. அதனால் ஒட்டுமொத்த அரசியல் களமும் இன்னைக்கு ஆடி போய்விட்டார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வேதனை இருக்கிறார்கள், நொந்து போய்விட்டார்கள் என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய உண்மையும் நேர்மையும் கடமையும். எண்ணிக்கடங்காத படங்களில் எத்தனை பரிணாமம் கண்டாலும் மக்கள் சக்திக்கு என்று இறங்கி வந்துவிட்டு இன்றைக்கி மக்கள் சக்தி தான் எனக்கு முக்கியம், நான் அரசியல் நான் மக்களுக்காக நல்லது செய்வேன் என்று என்னைக்கு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்தாரே அன்னிலே எல்லாமே அடங்கி போய்விட்டன. அதனால் நேற்று பேசுகிறார் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, புரட்சி தளபதி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா வளர்த்த கட்சி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் மக்கள் விரோத பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் புரட்சி தளபதியை பற்றி ஊழல்வாதின்றீங்க. ஒட்டுமொத்த பணம் கொள்ளையடிச்சு இன்றைக்கி கூடாரம் பண்ணி குட்டிச்சோறு ஆக்கிய இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வரி இப்படி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணித்தரமான சொன்ன புரட்சி தலைவர் டாக்டர் அம்மா அவர் சொன்ன வார்த்தையை காற்றில் தூவிவிட்டு இன்றைக்கி நீங்கள் புரட்சி தளபதி பற்றி விஜய் பற்றி பேசுவது எந்த வித அருகதும் கிடையாது. எத்தனை பணங்கள் கொள்ளையடித்து இன்றைக்கி முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை வழக்கு போட்டிருக்கான், அன்றைக்கி எவ்வளோ வழக்கு ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு அருகதில்லை. நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருக்கு அஞ்சி நடக்க வேண்டும், எதற்கு அஞ்சி நடக்க வேண்டும்? அவ்வளோ ஒரு மாபெரும் விளக்கம். என் தலைவனை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏனால் மக்களுக்காக, மக்களுடைய சேவைக்காக தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை விட்டுவிட்டு இன்றைக்கி மக்கள் தான் முக்கியம் என்று வந்திருக்கிறார். அது
நான் அவரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன்.